ஹாய், வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் ரொம்ப காலமாக ஒரு இலவச கிரைண்டர் வந்து சும்மா கிடந்தது. அதில் என்னென்னா இந்த பேரிங் போயிருந்தது, உள்ள பேரிங் போயிருந்தது. அந்த பேரிங் எடுத்து இப்போ அதை தூரம் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக் கருப்பாக இருக்குது, தூரம் பிடிச்சி போய் அதை தூரம் எடுத்து ஒரு புது பேரிங் போட்டு என்ன பண்ணியாச்சுன்னா நல்லா சுற்றுற மாதிரி என்ன பண்ணியாச்சு. அடுத்து இதில் உள்ள மாட்ட போகிறோம். இந்த நாபு வந்து லைட்டாக கசங்க வந்துடும். இல்லை, இங்கே உட்காந்து எழுது. என்ன காரணம் இருக்கு? சொல்லுங்க, பேசுங்க. இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவும் சரியாக கலந்து இப்படி வெளியே வரும். ஹெல்ப் பண்ணுமா ஏதாவது? இந்த வந்த பிறகு இந்த ஸ்க்ரூவெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிட்டா தான் நமக்கு கரெக்டாக மூடுறதுக்கு கரெக்டாக வரும். வேஷ்டியை ஒழுங்கா போடுங்க. ஆரம்பிச்சிட்டேன். முகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முகத்துக்கு தப்பே வைக்கீங்களாப்பா? இல்லை, இங்கே உட்காந்து எழுது. என்ன காரணம் இருக்கு? சொல்லுங்க, பேசுங்க. இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவும் சரியாக கலந்து இப்படி வெளியே வரும். ஹெல்ப் பண்ணுமா ஏதாவது? இந்த வந்த பிறகு இந்த ஸ்க்ரூவெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிட்டா தான் நமக்கு கரெக்டாக மூடுறதுக்கு கரெக்டாக வரும். வேஷ்டியை ஒழுங்கா போடுங்க. வயர் விட்டுருக்கீங்க. இந்த ரெட் ஒயர் விட்டுட்டு அதுதான் ஓடலை.
கையை கம்மிங்க ஷூட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ரெட் ஒயர் போட்டுருச்சு. நீங்கள் சுவிச்சிங்க இந்த சுவிட்ச் பிரைட்டாகவே இல்லையே இது. என்னப்பா சுத்தமாக கிளாரிட்டி இல்லை. கேட்கலையா? கேமரா குவாலிட்டி நிரஞ்சன் சால்ட்ரிங் ஆயின் இருக்கா? கொஞ்சம் தாமா எடுத்துதான் இந்த ஒயரை ஒட்டுனா தான் அதான் ஓடலை. கிஷோர் அண்ணன்ட்ட போய் வாங்கிட்டு வைப்போம் சால்ட்ரிங் ஆயின். நம்ம எடுக்கும்போது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய இது கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நம்ம சுவிட்சில் வந்து இல்லைன்னா நமக்கு அது ஒரு இப்போ அதை மாதிரி வேலையாயிட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டும் ஒன்று ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஜாயிண்ட் ஆகிட்டோன்னா சுவிட்ச் வேலை செய்யாது. லெட்டு பேஸ்ட் எதுப்பா ஐயடு அப்பா எடுத்துல நான் பார்க்கிறேன். இந்த ஒயரை வெட்டுறது எல்லாம் கஷ்டமாக இருக்காதுங்க. ஒயரை வெட்டும்போது ரொம்ப முக்கியமான ஒரு என்ன விஷயம் என்னென்னா இந்த ஒயர் ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது. பாடியில் டச் ஆகிடுச்சின்னா அதனால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். என்ன இழப்பு நீங்களே சொல்லுங்கள். ஷாக் அடிக்கும். சார் ஷாக் அடித்தா இப்போ என்ன செய்ய? ஷாக் அடிப்பது ஷாக் அடிக்கிறது அந்தளவுக்கு விடக்கூடாதுங்க. ஷாக் அடிக்க விடணும். ஐயா அந்த இது இடம் பாக்ஸு அண்ணனுக்குள்ள பாக்ஸு இந்த பாக்ஸுடா லெட் இல்லையோடா? லெட்டு ஓ கொஞ்சமாவது வச்சுக்கலாம்லாடா. என்னடி எடி என்ன ஏன்னா இந்த பாக்ஸ் இல்ல எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கேட்டேன். கிஷோரு இதுல இருந்து ஒரு சின்ன இதை எடுத்தோம்ல எங்கப்பா? ஒரு சின்ன கருப்பு கலர் இது மாதிரி எடுத்தானே இந்த ஒயர்ல ஒரு சின்ன இது மாதிரி பிசு மாதிரி இதை வச்சு பண்ண முடியாது. இல்லடா ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சின்ன இது போட்டாதா இது அங்கேயே கொண்டு வைக்க. நான் அந்த இதில் வைக்கலான்னு பார்த்தேனே. ஒரு சின்ன ஸ்லீவ் மாதிரி இருந்ததுலடா இந்த ஒயர்ல இருந்து கருப்பா இப்படி எடுத்தோம்னா அது இது எல்லோ டேப் மாதிரி தான்.
பின்னாடி மனசு இருக்கா. இதுதான் ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் என்ன பண்ணணும்னா உள்ள போட்டு வச்சிட்டியா, கீழே வைக்கணும். இங்க வந்தா மேலே விழுந்துடும் கரண்ட். ஒரு ரப்பர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஸ்லீவ். என்ன ஆகாதுன்னா பாடியில் ஒயர் டச் ஆகாமல் இருக்குது, ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவை கரெக்டாக நம்ம உள்ளே போட்டோம்னா நீட்டாக உங்களுக்கு பற்ற வச்சிடலாம். சோல்டிங் அயன் வச்சு சில நேரங்களில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையால் நமக்கு பெரிய இழப்பாயிரும். ஸோ நீங்கள் செய்கிற வேலையை கவனமாக செய்யணும், சரிங்களா? சிறு குடும்பம் பல்குத்த உதவுங்கிற மாதிரி இந்த ரப்பர் ஸ்லீவ் ஒயரை டச் பண்ண விடாது, பாடியில் போய் டச் ஆகாது. இவ்வளோ லூஸாக இருக்கு, மேலே போட்டு விட்டோம். ஆன் பண்ணியாச்சா? ஆன்ல இருப்பா இருக்கு இவ்வளோ நேரம். சரி சரி. மோட்டாரில் எந்த ஒயருமே டச் ஆகிடக்கூடாது, மெயின் அதாங்க. அந்த மோட்டார் சுத்த 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 எவ்வளோ சுத்தம், பேலன்ஸ் சுத்தம்.
ஐயா ம் லெட்டு உள்ள கிடக்கான்னு பாரு அந்த அண்ணன் டப்பாக்குள்ள. லெட்டுனா அந்த ஈய கம்பி மாதிரி தெரியும் 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 இல்லை கிடக்கான்னு பாரு. லெட்டு இல்லாம முடியாது. என்ன அது காப்பர் வேணுமா வேறு எக்ஸ்ட்ரா காப்பர் காப்பர் வச்சு ஒட்ட முடியாது. லெட்டு ஈயம் தான் வேணும். நீ ஒன்றும் வேறு இந்த இது 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 என்னது இது ஈயமா அதெல்லாம் ஈயம் கிடையாது. இல்லை வேறு ம் இங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணி வைங்க நாளைக்கு வந்து பாரு ஒன்றும் ஈயம் இல்லைன்னா வேலை நடக்காது. மெயின் ஈயம் தான் ஒட்டணும்லப்பா. இன்னும் இல்லை எப்பா இருக்கப்பா பாரு. இல்லை உள்ளுக்குள்ள இருக்குமா ம் பாரு தேடி பாரு. கட்டுங்க. ஏன்னா நீ எப்படி ஒரு சுவிட்ச் போர்டுக்கு பயந்து கட்டுனதெல்லாம் கேவலமா நான் எடிட் பண்ண போகிறேன் அதனால நான் எடிட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுவேன் இந்த பின்ன யார் போட்டா முதல்ல? யாருக்கு தெரியும்? நல்லா வச்சு பாரு. ஹீட் ஆகும். பக்கம் இன்னும் ஹீட் ஆகும். நிக்காலியா இந்த வயதுதான் போகும். இவ்வளோ சின்னதை வச்சா ரொம்ப நேரம் ஆகதான் தெரியும். இதனடா மாட்டி வச்சிருக்க. நான் பெருசுலாம் மாட்டிட்டு பெருசு எப்போ இது யார் மாட்டினா? எனக்கு என்ன தெரியும். அந்த வயரை தூரடு அடியிலோடி தூரடு ரூபிதா அந்த ஓட்டை எடுத்தோம்னா சரி. இந்த ஈயம் வேணுமா கொஞ்சம் எடுப்பா எடுப்பா. ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கதே எடு. என்னங்க விடு. அப்படியே அந்த ஹோலுக்குள்ள உள்ள தண்ணி சுழந்திரா இருக்கு இருக்கத கொடுமா. அந்த ஸ்டாண்ட் இருக்குன்னு இயற்கை வச்சுருங்க. பெரிய கோலா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதை ஷார்ப் பண்ணுங்க. பசைய வச்சுக்கோ. இப்போ ஷார்ப் பண்ணுங்க. பசைய வச்சுக்கோ ஷார்ப்பாயிடும். லேசாக அதில் அந்த ஈயத்தோய் பசைய வச்சா ஷார்ப்பாயிடும். ஈயத்தோய் அவ்வளோ கீழத்துல அதில் வை நான் அப்புறம் வளைச்சி விட்டு விடுது. சரி ஓகே.
போதும் போதும். ஓகே போதும் போதும். கொதிக்கலா அதுல போய் கை வைக்கலாமா? நீ ஒன்று இல்ல டியூஸ் தாங்க வேறு வந்துடாம இருந்தாங்க. போகும் போகும். இந்த ரப்பர் தூக்கி போட்டு ரப்பர் தூக்கி போட்டு போகும். சரியா வந்துச்சு. அந்த ரப்பர் நல்லா சொல்லி வந்துடும். எல்லா டேபிள் டேப்பை ஓட்டி விட்டுருவோமா? டேப் அந்த டூல்ஸ் பாய் இந்த இருக்கு பார். விடுவார் விட்டுறாத விட்டுரு. அத்துறாத சொல்லும். சரிதானா? ஓகேதானா? அங்கே ஒட்ட முடியாது. அவ்வளோ அதோட சேர்த்து விட்டுற. அவ்வளோதான். கருப்பு ரத்துறாத. கருப்பு வயரில் போட்டுரு. கருப்பு வயரோட போட்டுருடா. விட்டுரு விட்டுரு. வெயிட் ஒழுங்கா இப்படி இதை உள்ள தள்ளி சரி அப்படியே சுவிட்சை போட்டு ஸ்க்ரூ ஸ்க்ரூ அதுக்கப்புறம் முதல்ல வந்து காத்தணும். கையை மட்டும் துரட்டுவாங்க. இல்லை இரு வெடிச்சிடாங்க. ஆஃப் பண்ணிடு. சுவிட்சை ஓகே ஓகே சூப்பர். அப்போ தண்ணி ரொம்ப பழசு போயிடுச்சு. அவங்களோட டூல்ஸ் என்ன பண்ணுவீங்க? இந்த இது உள்ள போடணுமா வெளியே போடணுமா நினைஞ்சேன். இந்த இது மேலே வரணுமா? மேலே அவ்வளோ வெளியில கிடக்கு. அப்படிதான் கிடக்குமோ? இல்லை அடியில் உள்ள வைக்கணுமா? எப்படி இருந்தது? உள்ளதான் வெளியில தான் இருக்கு. வயர் வந்துடும். நீ இதுதான் நடந்திருக்குங்க.
ரொம்ப நைஸாக செய்ய வேண்டிய வேலைங்க, பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை. எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கு மட்டும் சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியும் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு. நாலு ஸ்க்ரூ உண்டு, ஆனால் 3 தான் கிடக்கு. இன்னும் ஒரு ஸ்க்ரூ எங்க? ஒரு ஸ்க்ரூ எப்பா மூடி வேற கழிச்சு வச்சு 3 தான் கிடக்கு. ஓகே நண்பர்களே, நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டு ஓரளவு சக்ஸஸ். அடுத்து ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்ன வேலைகளை நம்மளே எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிற பற்றி வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆர்வம் தான் அதை மேலும் மேலும் வீடியோ போட வைக்கும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். Super. Okay, done.